இடத்தில் இப்போ செய்து காட்டும். இந்த கலையை பொறுத்த வரைக்கும் நேற்று சொல்லியிருந்தேன். 4 அடி பள்ளத்தை வெட்டி அந்த பள்ளத்துக்குள்ளே வந்து எட்டி மர பாவையை வச்சு எப்படி வந்து நம்மளையும் பாதுகாத்துக்கிட்டு மற்றவங்களையும் வந்து பாதுகாத்து நம்ம வழி நடத்தணுன்றதுக்கு உண்டான வழியை நான் சொல்லியிருக்கேன். தீரா பகையை தீர்த்து வைக்கிறதுக்கு உண்டான வழியும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா, எதிரிகளை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் அவங்களுடைய வம்சத்தில் வந்து ஒரே ஒரு சின்ன புல் பூண்டு கூட முளைக்காத அளவுக்கு அழிக்கிற வேலை தான் இந்த 4 அடி பள்ளத்தை வெட்டி அதுக்குள்ளே வச்சிருந்து எட்டி பாவையை பிரயோகம் பண்ணி நம்ம வெற்றி பெறத்துக்கு உண்டான மிகப்பெரிய வேலையை தான் சொல்லியிருக்கேன் நான் நேற்று. இது 4 பாகமாக வரும். 4 பாகத்தில் ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொன்று ஏன்டா ஒரே ஒரு இதில் வந்து சொல்லி செய்ய முடியாது. மற்ற வேலையும் விட்டுட்டு உங்களுக்காக இந்த வேலை செய்து கொடுக்குறேன்னு கேட்டிங்களானாக்கா, இதனுடைய முழு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து நீங்கள் மாந்திரிகம் செய்கிறதுக்கு ரொம்ப வந்து உதவியாகவும் உங்களுக்கு நல்லதாகவும் இருக்கும். சரிங்களா? சரிங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 4 அடி பள்ளத்தை வெட்டுறீங்க. 4 அடி பள்ளத்தை வெட்டிட்டு மனுஷனை வந்து கேட்டிங்கன்னாக்கா 4 வகையாக வந்து பழி வாங்கிறதுக்கு உண்டான வழி. 4 வகைன்னு கேட்டிங்கன்னாக்கா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு 4 திசையிலுமே இருக்கக்கூடிய இந்த எதிரிகளை எந்த திசையில் இருந்தாலும் திசை கட்டு போட்டு உங்களுக்கு உண்டான வேலைகளை செய்து எல்லாமே செய்து முடிக்கலாம். சரிங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, 4 அடி பள்ளத்தை வெட்டிட்டீங்க. 4 அடி பள்ளத்தை வெட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய குலதெய்வம் சொல்லக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மனசார வேண்டிக்கிட்டு அதனுடைய பேரை வந்து ஒரு தகட்டில் எழுதி அதை வந்து உங்களுக்கு வந்து தாயத்து மாதிரி போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, முதல்ல வந்து திருநூறு எடுத்துங்க. திருநூறு எடுத்துட்டு அந்த 4 அடி பள்ளத்துக்குள்ளே உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, இந்த மாதிரி 3 பொம்மை, நேற்று ஒரு பொம்மை வச்சுருந்தேன், இன்றைக்கி 3 பொம்மை வச்சுருக்கிறேன். இந்த 3 பொம்மை எதுக்காக கேட்டிங்கனாக்கா, இதனுடைய நெஞ்சு மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மண் பாத்திரத்தை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மண் பாத்திரத்தை வாங்கி இதே மாதிரி தகடம் எடுத்துக்கங்க. சரிங்களா? இதே மாதிரி தகடம் எழுதிட்டு எதிரியோட பேரை எழுதிட்டீங்க. எதிரியோட பேரை எழுதிட்டு என்ன பண்ணீங்கன்னா, இதனுடைய வந்து கீழே படுக்க வச்சுட்டு என்ன பண்ணுங்க, இதனுடைய நெஞ்சு மேலே வந்து வேப்பெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, வேப்பெண்ணெயை மட்டும் வாங்கிக்கோங்க. வேப்பெண்ணெயை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னாக்கா, இந்த பொம்மையை நான் வச்சுருக்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு பொம்மையை செய்யணும். அது வந்து மெழுகால செய்யணும்னு கிடையாது. சாக்கடை மண், குழவன் மண், அதுக்கப்புறம் ஈரக்குழி மண், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா எட்டி மரத்தினுடைய மண், அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா எருக்கஞ்செடியோட மண், அதுக்கப்புறம் 3 வழி கூடுற மண், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மயான சாம்பல், அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா புத்து மண், அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா பாழடைஞ்ச வீடு சொல்லக்கூடிய அது வந்து கொஞ்சோண்டு மண். இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, கொடி நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு 3 கொடி 4 கொடி எடுத்துகிட்டு வந்து, ஏன்னு கேட்டாக்கா என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கனாக்கா, கருவே அறுக்கிறேன் பாருங்க அப்படின்வாங்க. கருவே அறுத்துடுவேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் கொடியே வளராத அளவுக்கு ஒன்றுனா பிடிங்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்பேற்பட்ட வேலை செய்யறதான் அது. மாரணத்துக்கு இன்னும் அதிகமான வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்கும். இதுவும் அதுக்கு சமமான வேலை தான். இது எந்த விதத்துலையும் இது குறைஞ்சி வேலையெல்லாம் கிடையாது. சரிங்களா? இந்த வேலையை வந்து நீ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா, இத்தனை மண்ணை எடுத்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா, எருக்கம்பால் விட்டு ஏற்கனவே செய்ய சொல்லியிருக்கு இல்லையா. இதுக்கு வந்து வெப்பாலாம் பால்னு ஒன்று இருக்குது. அந்த வெப்பாலாம் பால் விடலாம், அப்படி இல்லை அத்தி பால் விடலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா பசுமாட்டு பால் இருந்தோட பால் எடுத்துக்கலாம். பசுமாட்டு பாலை எடுத்திங்கனாக்கா அந்த பசுமாடுன்றது இதுவாக போயிடும். அப்புறம் வேணாம். ஒரு மரம் போனாக்கா அதுலேருந்து 100 விதை வருது. 100 விதையில் இன்னொரு மரம் போச்சு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, எதுக்காக அழிக்கிற வேலையை வந்து ரொம்ப இதுவாக நான் சொல்கிறதில்ல, கொஞ்சம் ஒரு இதுவாக சொல்லிட்டு போயிடுறேன்னாக்கா, ஒரு மனுஷனை உருவாக்குறதுக்காக தாய் தகப்பன் அது எல்லாமே சேர்ந்து எவ்வளவோ இது பண்ணுறாங்க. அவங்கள உருவாகுறாங்க, வளர்க்குறாங்க. அவங்களுக்கு உண்டான பல விஷயத்துக்கு நன்மைகளை பல விஷயத்துல இது செய்துக்கிட்டு வராங்க. ஆனால் அழிக்கிறன்றது நீங்கள் முடிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அழிகிறாங்க. ஒரு வேளை வந்து அவங்களுடைய இது வந்து நியாயமானதாக இருந்திருந்தாக்கா அது செய்கிற உங்களை தான் திரும்பி பாதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்களானாக்கா, உங்களுக்கு வந்து விரோதி இருக்கிறாங்க, உங்களுக்கு வந்து எதிரியாக இருக்காங்க, அவங்க சாகணும், அவங்க வந்து அழிஞ்சு போகணும், அவங்களுக்கு கை கால் வராமல் போகணும். இது எல்லாமே பல வகையில் பல பிரச்சனைகள் இருக்குது, செய்யத்தான் செய்கிற இல்லைன்னு சொல்லலை. ஒருவேளை அவங்க வந்து கேட்டிங்கன்னாக்கா, உங்களுக்கு செய்யாத ஒரு தவறுக்காக நீங்கள் அந்த தண்டனை கொடுத்தீங்கன்னா தண்டனை அங்கே போகாது, உங்ககிட்ட தான் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அதை வந்து பார்த்து செய்யுங்க. அப்படி பார்த்து செய்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா, முதல்ல திருநூறு வேணும். திருநூறு எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே வச்சுக்கிட்டு மஞ்சள் குங்குமம் திருநூறெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணி திருநூறை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணி கேட்டிங்கனாக்கா, உங்களை சுற்றி ஓம் என்ற அச்சாரத்தை போடுங்க. அப்படியே நமச்சிவாய் என்ற மந்திரத்தை வந்து 108 முறை நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்கள் கையால் வந்து அந்த திருநூறை வச்சுக்கிட்டு நான் சொல்லிக்கிறேன் மலையாள பகவதியினுடைய உடல்கட்டு மந்திரம், அந்த மந்திரத்தை இன்னும் ஒரு முறை சொல்லிடுவேன். இந்த உடல்கட்டு மந்திரன்றதை வந்து நீங்கள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 8 திசை கட்டுக்குன்னு இப்போ சொல்லியிருக்கிறேன் நான். இதுக்கு உடல்கட்டு மந்திரமே போதும். 8 திசைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தையும் அதுக்கப்புறம் உங்களுடைய இதை வச்சு நீங்கள் அதை செஞ்சு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு பாதுகாப்பு கவசத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 4 அடி பள்ளத்துக்குள்ளே உக்காந்து வேப்ப எண்ணெயை வந்து இந்த பொம்மையினுடைய
மனசை அந்த இதயத்தில் வந்து அதை வச்சுடுங்க. அதை வச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா இந்த மாதிரி மண் பாத்திரத்தை வந்து அது இது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணீங்க கேட்டிங்கனாக்கா 4 பக்கமும் திரி போட்டு ஏற்றுங்க. அந்த அந்த விளக்கெண்ணெய் அந்த வேப்பெண்ணெயில் 4 பக்கம் திரி போட்டு ஏற்றுங்க. அதுவும் எருக்கனுடைய திரியை தான் இருக்கணும். நீங்கள் போயிட்டு பஞ்சிலையோ நூல்லையோ அதுக்கப்புறம் துணிலையோ எல்லாம் போடுவாங்க. எருக்கனுடைய நார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து நீங்கள் அதை நீங்கள் இப்போ நார் எடுத்து திரித்து அதை வந்து விளக்காக ஏற்றணும். 4 பக்கமாக ஏற்றிட்டிங்களா, ஏற்றி முடிச்சு உடனே என்ன பண்ணி கேட்டிங்கனாக்கா நான் சொன்னேன் பாருங்க, இத்தனை மண்ணை சொன்னேன் இல்லையா, சாக்கடை மண் இந்த மண்ணெல்லாம் ஏற்றுனேன். இது ஏன் மண்புழுவை வாயில் மென்று துப்புற வேலையெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கிட்ட ரத்தத்தை அது மேலே துப்புறமா அதெல்லாம் செய்யக்கூடாது. உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸை வந்து இன்னும் 2 பதிவில் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். இப்போதைக்கு இதை கேட்டு வச்சுக்கோங்க. 4 அடி பள்ளத்துக்குள்ளே உக்காந்துட்டீங்க. இந்த பொம்மைக்கு நெஞ்சு மேலே அந்த இதயத்து மேலே என்ன பண்ணீங்க, ஒரு பச்சை மண் பாத்திரத்தை வச்சு மண் பாத்திரத்தில் வந்து எருக்கனுடைய அதனுடைய நாரை வச்சு நீங்கள் 4 பக்கம் திரி போட்டு வேப்பெண்ணெய் போட்டுட்டீங்க. அவங்களுடைய பேர்களை வந்து இந்த மாதிரி வந்து தகட்டில் வந்து அவங்களுடைய பேர், வம்சவழி பேர், அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா அவங்க குலதெய்வத்து பேர், ஆளுங்களுடைய பேர், ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு தான் 3 பேருக்கு தான் எத்தனை பேருக்கு அத்தனை பேர்லாம் சேர்த்து வச்சு அதில் எழுதுறீங்க. எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா ஐங்கோல மை மட்டும் அது மேலே தடவுங்க. அப்படின்னு கேட்டால் எட்டி தைலத்தை தடவலாம். அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டி விதையால் செய்யப்பட்ட அந்த இதை தடவலாம். அது மேலே தடவிட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா இது கோழியை ஏதோ ஒரு பலி கொடுக்குறீங்க இல்லையா, அந்த பலி கொடுத்ததோட ரத்தத்தை அது மேலே தடவி சுருட்டிடணும். அதை சுருட்டிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா அந்த எண்ணெய்க்குள்ளே அதை போட்டுடணும். எந்த எண்ணெய்க்குள்ளே நீங்கள் வேப்பெண்ணெயை வந்து வச்சுட்டு திரி போடுறீங்க இல்லையா, அந்த எண்ணெய்க்குள்ளே வந்து அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய துணி, காலடி, மண் இது எல்லாமே அதில் போட்டு இது நெஞ்சு மேலே வந்து நீங்கள் இந்த எண்ணெயை வச்சு விளக்கு ஏற்றிட்டீங்க. ஏற்றினோடனே இந்த மாதிரி வந்து களிமண் மாதிரி செய்கிறீங்க இல்லையா, செய்து என்ன பண்ணாக்கா தலைகீழாக தொங்க வைக்கணும். தலைகீழாக தொங்க விட்டுட்டு இதனுடைய உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்ணில் செய்கிறீங்கன்னாக்கா அவங்களுடைய பேரெல்லாம் எழுதுங்க. அவங்களுடைய பேரெல்லாம் மொத்தமாக எழுதுனதுங்கள எல்லாமே கை, கால், மூக்கெல்லாம் மொத்தத்தையும் எங்கெங்க மொத்தம் உடம்புக்கு மொத்தத்தையுமே எழுதி முடிச்சுடுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து என்ன பண்ணுங்கன்னாக்கா தலைக்கீழே அதை கேட்டிங்கனாக்கா இப்படி இல்லை, இப்படி கிராஸிங்காக தொங்க வைக்கணும். இப்போ இந்த மாதிரி கிராஸாக தொங்க வைக்கணும். அதுக்கு வந்து 2 கொம்பு மாதிரி போட்டு மேலே அதை கட்டிட்டு என்ன பண்ணுங்க, இந்த விளக்குக்கு நேராக தான் இது தொங்கணும். இதில் வந்து கொளுத்துறீங்க இல்லையா, அதனுடைய அனல் வந்து இது மேலே படுற மாதிரி இருக்கணும், உருகணும். இல்லைனாக்கா அது காஞ்சி எரிஞ்சு அப்படியே வெடிச்சு போகணும். புரியுதுங்களா, அந்த மாதிரி செய்யணும். நீங்கள் அந்த எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் கூட வாங்கிக்கிங்க. 1/2 லிட்டர் எண்ணெய் எத்தனை நாள்னாக்கா ஒரு மனுஷனை பெற்று எடுத்து வளர்த்து வருஷ கணக்கில் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வந்து 10 நிமிஷத்தில் சாவடிச்சோன்னா 20 நிமிஷம் சாவடிச்சோன்னா அதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லை. அதை போட்டு கொளுத்துனீங்களேனாக்கா அந்த வேப்பெண்ணெயினுடைய இது வந்து அந்த உடம்புக்குள்ளே பட்டு அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே கந்து ஏற 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 அவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனையும் சண்டையும் தகராறும். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்து போயிட்டு அவங்கள சூசைட் பண்ணிக்கிற மாதிரி போகிறதும், அவங்களுக்குள்ள ஒருத்தர் சண்டை மாட்டிக்கிட்டு போகிறது, இது எல்லாமே செய்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதுக்காகத்தான் இந்த மாதிரி வந்து எட்டினுடைய பாவையை வந்து பிரயோகம் பண்ணி செய்வாங்க. சரிங்களா, இது செய்துட்டீங்க. எட்டினுடைய பாவை மேலே வந்து அதை வச்சுட்டீங்க, வச்சு முடிச்சிட்டிங்க, செய்துட்டீங்க. எட்டி பாவையை வந்து எப்படி நம்ம கை காலம் முடக்கிறதுக்கு உண்டான வழி செய்கிறதுன்னு சொல்கிறேன் நான். அவங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் இந்த எண்டில் வச்சிங்க, அவங்களுடைய பேரெல்லாம் தகட்டில் எழுதிட்டீங்க, அவங்க காலடி மண்ணெல்லாம் அந்த வேப்பெண்ணிலே போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா அது சொன்ன மாதிரி வந்து அத்தனை மண்ணு கொண்டு வந்து நீங்கள் உருவப்பமே செய்துட்டீங்க. அதுக்கு வந்து வெப்பாலம் பால் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எருக்கம் பால் அப்படின்னு கேட்டாக்கா வேறு எதுவும் அத்தி மரத்தில் இருக்கக்கூடிய பால், இந்த பால் எல்லாம் விட்டு நீங்கள் செய்துட்டீங்க. ஏன் இன்னும் மலை ஜலத்தையெல்லாம் வச்செல்லாம் செய்யக்கூடிய அசிங்கமான வேலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்லக்கூடாது, செய்யவும் முடியாது. ஏன்னு கேட்டாக்கா அவ்வளோ கழிச்சான வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க யாருமே. அதனால் இந்த வேலையை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த பேரை எழுதிட்டீங்க, எழுதிட்டோன்னா மொத்தத்தையும் போட்டு செய்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டிங்களா, முடிச்ச உடனே என்ன பண்ணுங்கனாக்கா 8 எலுமிச்சை மழை உங்களுக்கு பலி கொடுத்துக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் அதுக்கு பலி கொடுத்துக்கலாம். கோழியை பலி கொடுத்துட்டீங்க, அதுக்கு கோழியை பலி கொடுத்துட்டு அதுலேயே அந்த பழத்திலே போட்டு புதைக்கணும். அது புதைக்கிறதுக்கு உண்டான வழியை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இன்னொரு பதிவில் சொல்லிக்கிட்டு வரேன். இதை போட்டு எரிச்சிட்டிங்க, எரிச்சிட்டு அதுக்கு நேராக கட்டி தொங்க வச்சிட்டிங்க. மறுநாள் போகணும். அன்றைக்கே வந்து பண்ணிவிட்டு மூடியெல்லாம் வச்சுட்டு அவங்க மேலே பிளாஸ்டிக் கவர் மாதிரிலாம் போடுறீங்களோ இல்லை ஏன்னா பேப்பர் போடுறீங்களோ ஏதோ மழை வந்தால் நினையாத மாதிரி போடுங்க. அதே மாதிரி 4 அடி பழத்தை வெட்டிட்டு அதுக்குள்ளே உட்காந்து நீங்கள் மந்திரத்தை சொல்லிட்டீங்க, உங்களுக்கு உடல்கட்டு மந்திரத்தை போட்டுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு தூரமாக வரீங்க. வந்துட்டு உடனே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் அங்கேருந்து வந்த உடனே தூரமாக வரீங்க. வந்து அந்த தகட்டுக்கு மேலேருந்து அந்த எண்ணெய் கீழே வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு வந்து நல்லா ஒரு பிளாஸ்டிக் பை மாதிரி போட்டு மூடி விட்டுட்டு வாங்க. அந்த அனல் பட்டு அந்த பிளாஸ்டிக் பை எரிஞ்சிட்டு போகுதுன்ற பயமெல்லாம் வேணாம். புரியுதுங்களா, அப்படி எரிஞ்சாக்க மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கிறதுக்காக தான் அது எரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. தெரிஞ்சு அப்படி வந்து நீங்கள் மழையும் இல்லாத மாதிரி இருக்குது, ஆள் நடமாட்டமும் இல்லாத செய்யுங்களாக்கா மேலே போட்டு எதையும் மூட வேண்டிய அவசியம் இல்லை. திடீர்னு ஒரு ஆடோ மாடோ கோழியோ கூட அந்த பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன்,
அதுக்கு எதனா ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த வழியை சொல்கிறேன். சரிங்களா? இதை செய்து முடிச்சிட்டிங்க. செய்து முடிச்சுட்டு ஒன்று என்ன பண்ணி கேட்டிங்கன்னாக்கா, அது எரியுது பார்த்தீங்களா அந்த பொம்மை, அந்த பொம்மைக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா 4 தகடு ஏறுதுங்க. எப்படியுமே வந்து நீங்கள் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா, ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, 4 5 பேராவோ இல்லை ஒரு ஆளோ நீங்கள் வராக்கா, அதை எழுதி அந்த தகட்டில் எழுதி என்ன பண்ணி கேட்டிங்கன்னாக்கா, இந்த ஆணியில் போட்டு குத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து தகட்டோடு சேர்ந்த ஆணியை சுருட்டி அப்படியே குத்தி விட்டுருங்க. கழுத்தாண்ட குத்துறீங்களோ, மார்பாண்ட குத்துறீங்களோ, அடிவயத்தில் குத்துறீங்களோ, இல்லை கை காலில் குத்துறீங்களோ, எங்கே குத்துறீங்களோ சரி, அது வந்து எப்படி வந்து கை காலை முடக்கிறதுக்கு உண்டான கட்டி எப்படி போடுறதுன்றதுக்கு வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். இன்றைக்கை பொறுத்த வரைக்கும் ஆளுக்கு உண்டான தனக்குத்தானே ஓடி போயிட்டு அவங்களே வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி, இல்லை வீட்டுக்குள்ளே பிரச்சனையால் போயிட்டு அவங்க தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியும், அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே ஏற்படுற பிரச்சனை உங்கள் மேலே எந்த விதமான விஷயமும் வராத அளவுக்கு தான் நீங்கள் செஞ்சுக்கணும் தேவை. சரிங்களா? அது மாதிரி செஞ்சு நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வந்து நாளை குறிக்கணும். நீங்கள் இவங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையா சனிக்கிழமையா உங்களுக்கு உகந்த நாளும் தேர்ந்தெடுக்கலாம். இல்லைனாக்கா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைன்றது வந்து மிகவும் நல்ல நாள் தான். செவ்வாய் என்பது வந்து கேட்டிங்கன்னாக்கா இரத்த காயங்கள் ஏற்படுவதற்கும், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா உடல் உறுப்புகள் இருந்து ஏதாவது துண்டிக்கப்படுவதற்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கண்ணு ஏதாச்சும் ஒன்று டேமேஜ் ஆகிறதுக்கு உண்டான வழியை நீங்கள் செய்யலாம். ஆனால் சனிக்கிழமைன்றது வந்து முழுக்க ஆளை வந்து உயிரை வாங்கிறதுக்கு உண்டான வேலை செஞ்சிடும். அதை பார்த்து நீங்கள் உஷாராக வந்து உங்களுக்கு தேவையான நாளை செஞ்சுக்குங்க. அந்த இடத்த விட்டு இந்த பூஜையை போட்டுட்டு மேலே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து 4 எலுமிச்சம்பழம், தலை ஒன்று, கழுத்து ஒன்று, அதுக்கப்புறம் வந்து அடி வயிற்றான ஒன்று, காலாண்ட ஒன்று, உங்கள் தலையை சுற்றி நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இருந்துச்சு வெளியில் வாங்க. வெளியில் வந்தோன்னா அந்த பள்ளத்தில் வெட்டின உள்ள ரெடி பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதில் 4 மூலையில் 4 எலுமிச்சம்பழத்தை பலி கொடுத்துருங்க. பலி கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? இதனுடைய மந்திரத்தை சொல்கிறேன். இந்த மந்திரம் வந்து நீங்கள் உஷாராக பார்த்து சொல்லிட்டு இது ஒரே மந்திரத்தை இந்த 4க்குமே நீங்கள் பயன்படுத்திக்கணுமே தவிர அதுக்கு ஒரு மந்திரம் இதுக்கு ஒரு மந்திரமெல்லாம் கிடையாது. இந்த ஒரே ஒரு மந்திரத்தை இந்த 4 வகையான மாந்திரிகத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? எது நேற்று சொன்னது வந்து கேட்டிங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் அந்த பாவியை சேர்த்து சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை ஊற்றி தலைக்கீழ அந்த பொம்மையை, அந்த எண்ணெயை ஊற்றி தலைக்கீழ பொம்மையை வந்து தகடு எழுதி வச்சு செய்கிறதுன்றதை சொல்லியிருக்கிறேன். கோழியை பலி கொடுத்து அந்த ரத்தத்தை வந்து அந்த தகடு மேல் தடவுன்னு சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து கை கால் வந்து எந்த பக்கத்தில் கட்டி வச்சிங்கன்னாக்கா எந்த பக்கத்தில் வந்து அவங்களுக்கு கை கால் வராமல் போகும், கை கால் விலகாமல் போகும், ஒரு அடிப்பட்டு கையோ காலை துண்டிக்கப்படுறது, இது எப்படி காலை துண்டிக்கிறது, அதுக்கப்புறம் என்னக்கா தலையில் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து நோய்களை உருவாக்குறதுன்றதை நாளைக்கு நான் தெளிவாக போட்டு சொல்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்கிறேன். அந்த மந்திரத்தை கேட்டு நீங்கள் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஞாபகத்தில் வச்சு சரிங்களா? அது கரெக்டாக வரும். சரிங்க, ஒரு நிமிஷம். ஒரு மந்திரத்தையும் நம்ம பயன்படுத்தி செய்யும்போது வந்து கேட்டிங்கன்னாக்கா அந்த மந்திரமாகப்பட்டதை கொஞ்சம் பொறுமையாக மனப்பாடமாக செய்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா மந்திரன்றது வந்து நம்மளை சுற்றி வரக்கூடிய ஒரு பெரிய இதுவாகவே இருக்கும். உஷாரா செய்யுங்க. ஓம் சங்கராய சிவ ஓம், ஓம் சக்தி பராசக்தி ஓம், ஓம் நித்திய ரூபாய ஓம், ஓம் உலக நாயகியே ஓம், ஓம் மகிராசுர மர்த்தினியே ஓம், ஓம் கால பைரவாய ஓம், ஓம் ஓம் கபாலி பைரவாய ஓம், ஓம் திரிபுர எரித்தவரை ஓம், ஓம் எதிரியை அழித்து தலையை திருகு, கையை முறி, காலை முறி, குடலை பிடுங்கு, நெஞ்சை பிளந்து, இதயத்தை பிடுங்கு, வாயும் கையும் உடனே கட்ட, இடுப்பை நீயும் எரித்து தள்ள, எதிரியின் வாழ்வும் எதிரியின் சூழ்ச்சியும் எல்லாம் எரிந்து போக ஓம் ஓம் நசிவாய நம ஓம். இதுதான் இதனுடைய மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை சொல்கிறீங்கன்னாக்கா 27 முறையாவது உட்காந்து சொல்லிட்டு வரோம், இல்லை 48 முறையாவது சொல்லிட்டு வரோம். இந்த மந்திரத்தை அங்கே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து எந்திரிச்சு வந்த உடனே நீங்கள் நான் எலுமிச்சம்பழத்தை நான் சொன்ன மாதிரி உள்ளவே 4 எலுமிச்சம்பழத்தை பலி கொடுத்துருங்க. வெளியில் வந்தாலும் 4 எலுமிச்சம்பழத்தை பலி கொடுங்க. அந்த இடத்த சுற்றி இது பண்ணுங்கள். இதுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கோழியை பலி கொடுக்குறது, பன்றியை பலி கொடுக்குறது, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ஆட்டை பலி கொடுக்குறது, எது உங்களுடைய பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்குதோ அவ்வளோ பிரச்சனைக்கு நீங்கள் பலி கொடுத்தே ஆகணும். இந்த பொம்மையெல்லாம் கடைசி ஆளை வந்து நீங்கள் அழிச்சே தீர்வு முடிவு பண்ணிங்கனாக்கா இது எல்லாமே கோழியை வெட்டுறீங்களா, ஆட்டை வெட்டுறீங்களா, இல்லை பன்றியை நீங்கள் பலி கொடுக்குறீங்களா, அப்படியே அந்த பள்ளத்திலே போட்டு மூடிட்டு தான் வரணுமே தவிர அதை விட்டுட்டு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றது, ரத்தத்தை மட்டும் கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சு சாப்பிட்றது அப்படியெல்லாம் செய்யவே கூடாது. இன்னொரு விஷயம் இருக்குது, கோழியை வந்து கட் பண்ணி 2ஆக பிரித்து போடுற வேலையெல்லாம் இருக்குது. அது இதிலே தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். இதிலே வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதில் வந்து அடுத்த பகுதியை வந்து நாளைக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன். எப்படி கைகளை எந்த பக்கத்தில் இருந்து முடக்கிறது, எப்படி முடக்கிறது, எங்கே தகுடை வைக்கிறது, எந்த இடத்துல தகுடை வச்சிங்கன்னாக்கா இவங்களுக்கெல்லாம் வந்து இது கரெக்டாக வேலையை செய்யும். தலையில் என்ன அடிக்கணும், நெத்தியில் என்ன அடிக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெஞ்சில் என்ன செய்யணும், கை காலில் என்ன செய்யணுன்றதை வந்து நாளைக்கு இந்த பதிவில் வந்து உங்களுக்கு நான் போட்டு வரேன். சரிங்க, இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் இந்த 4 வகையான மாந்திரிகத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
இந்த கையை ஓடி காலை ஓடி நெஞ்சை பிளந்து எடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நீங்கள் சொல்லும் போது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தெற்கு முகமாக உக்காந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா வடக்கு முகமோ கிழக்கு முகமோ மேற்கு முகமோ சொல்கிறது, மேற்கும் தெற்கும் சொல்லலாம். எந்த காரணத்துக்கு கொண்டு வந்து வடக்கவும் கிழக்கும் மட்டும் உக்காந்து பார்த்து சொல்லாதீங்க. அந்த எண்ணெயை வேப்பெண்ணெயை வந்து நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்து என்ன பண்ணி தகட்டில் போட்டு நீங்கள் அதில் சொல்ல அதில் வந்து கேட்டிங்கனாக்கா குழி தைலம், எட்டி தைலம், ஐங்கோல தைலம் இந்த மாதிரி வந்து மைய எதனா வச்சு அதில் பூசிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். உஷாராக பார்த்து செய்யுங்க. ஏடா கூடமாக என்ன செஞ்சுட்டு நீங்கள் பிரச்சனையில் மாற்றது இல்லாமல் கூட இருக்கிறவங்க பிரச்சனையில் மாட்டி கொடுத்துருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா மாந்திரிகத்தை வந்து செய்கிறோன்னு சொல்கிறதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அது செஞ்சு இந்த பொம்மைகளெல்லாம் உரு பொம்மையெல்லாம் போட்டு அது ஏற்பாடு பண்ணி அந்த 4 அடி பள்ளத்துக்குள்ளே உக்காந்து நீங்கள் முடமாக்கிறதுக்கு உண்டான வேலை. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அவங்கள வந்து செயலிழக்கிறதுக்கு உண்டான வேலை. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா அவங்க கண் பார்வை போடுறதுக்கு, அதுக்கப்புறம் அவங்க வாய் கோணையாக போகிறதுக்கு, இதுக்கெல்லாம் பல வகையில் பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உண்டான வழியை வந்து நான் எப்படின்னு சொல்லித்தரேன். இது 4 பதிவில் 10 பதிவே கூட போடலாம். ஆனால் இது 4 பதிவில் நான் முடிச்சு கொடுத்துறேன் உங்களுக்கு. அடுத்த பதிவுகள் நிறையா இருக்கிறதுனால இதை பாருங்கள், பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு தேவை ரொம்ப முக்கியமான விஷயத்த போட்டிருக்கோம். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.